நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் என்ன சொல்ல, இந்த பாட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ரொம்ப மாடுலேஷன்ஸோட அழகாக ரொம்ப நல்லா பாடிருக்கா. இந்த பேக்ரவுண்ட்ஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எவ்வளோ நல்லா வாசிச்சிருக்காங்க, மனசு அப்படி ஆடிடுச்சு, அவ்வளோ நல்லா வாசிச்சிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நல்லா பாடிருக்கேன் கண்ணா. வெரி நைஸ், பெஸ்ட் ஆஃப் லக். பார்வதி என்ன அழகாக பாடினப்பா. அப்படி தான் உன்னால் பாட தெரியும் உனக்கு. பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அந்த பேக்ரவுண்ட்ஸ் அவங்க சொல்லும்போது எனக்கு விஜய் மேனுவல் சார் ஞாபகம் வருது. எனக்கு விஜய் மேனுவல் சார் நிறைய இந்த மாதிரி வாசிச்சிருக்காரு. அதெல்லாம் அவரோட டச் தான். பட் டுடே ஹீ இஸ் நாட் வெல். மை ப்ரேயர்ஸ் டு விஜய் மேனுவல் சார் டு கெட் பெட்டர். அதே மாதிரி சாய்பாபா, ஆமாம் பாவம் அவர் இல்லை இப்போ. சதா ரொம்ப நல்லா வாசிப்பார் கிட்டார். சதான்னா யாருன்னா சுதர்சனம் மியூசிக் டைரக்டர், ஆர் சுதர்சனம் மகன். ரொம்ப நல்ல மியூசிக் டைரக்டர் அவர். முதல்ல என் வாய்ஸ் தேர்ந்தெடுத்தது ஏவிஎம்ல அவர் தான், ஆர் சுதர்சனம். அவர் யாருன்னா, என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் பாட்டு ஞாபகம் இருக்கா? அவர் மியூசிக் தான். அந்த சுதர்சன மாஸ்டர் பையன் தான் அந்த சதா. ரொம்ப நல்லா இளையராஜா சாங்ஸ் எல்லாம் கிட்டார் ரொம்ப நல்லா வாசிச்சிருப்பார். இந்த மாதிரி அதெல்லாம் ஞாபகம் வந்தால் ஒரு மாதிரி மனசு உறுத்துது, ஒரு மாதிரி ஆகி போகுது. என்னன்னு சொல்ல தெரியல. இப்போ
ஆனந்தம் வருது எனக்கு அதெல்லாம் நினச்சி. ஒரு சஸ்டெயின்ஸ் தான் இந்த பாட்டுடைய அழகே. அனுஸ்வரங்கள் ஸ்ருதி கொடுங்க சார். ஜஸ்ட்டு தாரார தாரார தாராரே ரே லா லா லே லா லா லே லா லா லே லே தாராரே ரே ரே தாராரே ரே ரே தாராரே ரே நானே பாடும் நிலா. என்ன அழகாக பாடிருக்காங்க அவங்க. அவங்க வந்து என்றும் 16 இருக்கணும். அவங்க மனசு போல் 150 வருஷம் பாடணும். அதெல்லாம் நம்ம கேட்கணும், நம்மளும் கூட பாடணும், ஜெர்னி பண்ணணும். அவ்வளோ அழகாக பாடினேன் பார்வதி. சுஜாதா மேம். பார்வதி நான் பாடினேன் பார்வதி. ஓரோ வார்த்தை அம்மா அந்த ஈச் வேர்ட் ஒரு மீனிங் அந்த வாய்ஸில் அந்த எக்ஸ்பிரஷன் வந்தது பார்வதி. காட் பிளஸ் யூ. அவ்வளோதான் சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச் பார்வதி. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி.